அழகான மாலை நேரம். குமுதா தனது காதலை சொல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தாள். இன்று மட்டுமல்ல, பல நாட்களாகவே அவள் தனது காதலை வெளியில் சொல்லாமல் அவனுக்காக, அவன் பதிலுக்காக காத்துக் கொண்டிருந்தாள். எப்படி சொல்வாள்? அவனுக்குத்தான் நண்பன் என்று முத்திரை குத்திவிட்டாளே. இவள் மட்டுமல்ல, அவனும் அப்படித்தான் தோழி என்று நினைத்து பழகிவிட்டான். காதல் கொண்டான். உறவினர்கள் சூழ நண்பர்கள் என்று ஒன்றாய் சுற்றினார்கள். இருந்தும் அவர்களுக்குள் காதல் இருந்தது. யாருக்கும் தெரியவில்லை. அவர்களைத் தவிர திடீரென்று அவளுக்கு ஒரு நாள் திருமண ஏற்பாடுகள் நடந்தன. விரக்தியில் மணமகன் போட்டோவை பார்க்காமல் சரி என்று பதில் அளித்தாள். மறுநாள் நிச்சயதார்த்தம் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. யாரிடம் முறையிடுவது என்று தெரியவில்லை. மறுநாள் காலை மாப்பிள்ளை வீட்டார் அணிவகுத்து நிற்க அனைவரும் பெண்ணை பார்க்க தயாரானர். பெண்ணோ மாப்பிள்ளையின் அருகில் வந்து நின்றாள். இன்னும் கூட அவள் அந்த மாப்பிள்ளை முகத்தை பார்க்க தயாராகவில்லை. ஏனென்றால் அவள் மனதில் தன் காதலன் எங்கே என்ற தேடல் மட்டுமே இருந்தது. ஒருவேளை அவனுக்கும் நம் மீது காதல் இருந்தால் வருவானா என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் யாரும் வரவில்லை. மாப்பிள்ளையோ குமுதாவின் நெற்றியில் பொட்டு வைத்தார். அந்த நேரத்தில் அவள் அந்த மாப்பிள்ளையின் முகத்தை பார்த்தாள். காத்திருந்ததோ அவளுக்கு ஒரு அதிர்ச்சி. குமுதா யாரை காதலித்தாளோ அவர்தான் மாப்பிள்ளை. குமுதாவுக்கோ என்ன செய்வது என்று தெரியாமல் வெட்கத்தில் தலை குனிந்தாள். இவர்கள் இருவரின் நட்பினை பார்த்து வியந்த பெற்றோர் இவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க தீர்மானித்து விட்டனர். காதலித்தவரை திருமணம் செய்து கொண்டாள் குமுதா.